விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அன்புமணிகிட்ட இல்லாததுதான் இன்னைக்கு ஒரு பெரிய குறைங்க. ரைட் ஏப்பா என்னதான் இருந்தாலும் கட்சி அவர் தான் உருவாக்குனாரு. என்ன என் மேல அன்பெல்லாம் இருக்கட்டும். என்ன நீ அவர் கூப்பிட்டுருக்காரு போயிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம். அப்படிதான் சொல்லணும். அன்புமணி வந்து நியாயமா இருந்தா நீங்க அவர் சின்னவர் வயசானவர் என்ன அதனால நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அவர் என்ன சொல்றாரோ பார்க்கலாம். நானும் வரணும்னு தான் இருக்கேன். நீங்க போங்க யாரும் அவாய்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் அவர். ஆனால் அவர் இன்னைக்கு அப்பாட்ட போட்டி போடுறாரு. ஏன் என்னைக்கு அப்பாவுக்கு நேரா எதிர்த்து நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆபீஸ் போட்டேன். ஏதாவது என்னைய பார்க்கறது நேரம் அங்க வந்து பாருங்கன்னு சொன்னாரா இல்லையா? மனைவர் வந்து பாருங்கன்னு டேரிங்கா சொன்னாரு. அது சேலஞ்சிங் தானேங்க. அப்பாவுக்கு வச்சுக்கிட்டு தானே ஸ்டேஜ்ல வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணது தானே. அவரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, சௌமியா வந்துட்டாங்க, மகள்கள் வராங்க. அப்புறம் இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு பெரிய செட்டப் வந்துருச்சு. ஏன்னா நேத்து ஒண்ணும் இல்ல. இந்த மாநாட்டுக்கு சிறப்பா நடத்தி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பாராட்டு விழா நடத்தினாரு தனியா. யாரு? அன்புமணி. அதுல வந்து ராமதாஸ் அழைப்பே இல்லை. ஒருவேளை அழைச்சு அவர் போலையான்னு தெரியல. அது ராமதாஸோடைய கன்சர்ன்ல நடந்த விழா மாதிரி தெரியல. ஸோ அதனால இன்னைக்கு பாமக கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு.